தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும், இன்னில் நல்ல கதிக்காத மருட்சியே. வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நிறைய மக்கள் செய்யக்கூடிய தவறு பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி செயல்படுறாங்க. அப்படி பாதுகாப்பு என்கிற விஷயத்தில் முன்னிறுத்தி செயல்படும்போது ஒரு சில இடங்களில் இந்த கிரில் அமைப்பு ஏற்படுத்துவாங்க. சுற்றுச்சுவரோடு இணைத்து வீட்டோடு இணைத்து ஒரு கிரில் அமைப்பு ஏற்படுத்துவாங்க. அப்படி அமைக்கின்ற பொழுது அது ஒரு சில இடங்களில் வாஸ்து குற்றமாக முடிந்துவிடும். எப்படி என்று சொன்னால், ஒரு வீடு இருக்கிறது, இந்த வீட்டிற்கு உள்ளார யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றுச்சுவர் இருக்கும். அந்த சுற்றுச்சுவரில் கிரில் அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. கிரில் அமைப்பை ஏற்படுத்தி என்ன செய்வாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கதவு, இந்த கிரில் இதில் முட்டிகிட்ருக்கும், இந்த கிரில் இதில் முட்டிகிட்ருக்கும், வீட்டில் டச் ஆகிருக்கும், வீட்டோட சுவரில் இந்த கிரில் டச் ஆகிருக்கும், இங்கே ஒரு கேட் போட்டிருப்பாங்க. இது என்னவாக செயல்படும் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் வடமேற்கு சார்ந்த தென்கிழக்கு சார்ந்த எதிர்மறை படன்களை கொடுக்கும். வீட்டோடு இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கு காலத்தில் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை பாதிப்பை கொடுத்துரும். குறிப்பாக ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் 2 பேருக்கும் ஒரு மருமகள் உள்ளே வர்றதை தடுக்கும், தன்னுடைய மகள் வேறு வீட்டுக்கு செல்கிற நிகழ்வை தடுக்கும். அப்போ திருமண தடையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன தவறு அப்படின்னு பார்க்கும்போது, எப்பொழுதுமே இந்த கம்பிகள் இதோடு ஒட்டக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தெற்கு மேற்கும் தாராளமாக உயரப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சுவரை நீங்கள் தாராளமாக உயரப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சுவரை இதுவரையிலும் உயரப்படுத்திக் கொள்ளுங்கள், தவறு கிடையாது. உயரப்படுத்திய பிறகு ஒரு 8 அடி உயரத்துக்கு உயரப்படுத்திய பிறகு இந்த செவரிலிருந்து இந்த செவரில் ஒரு தொடாத அமைப்பில் ஒரு இரும்பு ராடுகளை நீங்கள் இணைத்துக்கொள்ளலாம். எப்படி சொல்கிறதுனா, இதில் இணைக்காமல் ஒரு ஆள் உள்ளே வராத அளவுக்கு இரும்பு ராடுகளை இணைத்துக்கொள்ளலாம். இந்த கேட் அப்படிங்கிறது இந்த சுவர் வழியாக தரைத்தளத்தோடு இணைத்து ஒரு பூட்டு போடுற நிகழ்வாக நீங்கள் செய்யலாம். எக்காரணம் கொண்டும் இந்த வீட்டோட தாய் சுவரில் இந்த விஷயம் இணைத்திருக்கக்கூடாது. இது தவறாக முடிந்துவிடும். இந்த தாய் சுவரோடு எதுவும் இணைந்திருக்கக்கூடாது. தாராளமாக 8 அடி உயரத்துக்கு இந்த கம்பி கொடுக்கறதுக்குள்ளாக ஒரு சுவரை உயர்த்தி கொள்ளுங்கள். சுவரை உயர்த்திய பிறகு இந்த ஒரு தடுப்பு அமைப்பாக இந்த கம்பியோட தடுப்பு அமைப்பை யாரும் உள்ளே குதிப்பதற்கு இல்லாமல் நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். அப்போ இந்த இடத்துலையும் கேட் போடுறங்க. பின்னாடி இருந்து யாருமே உள்ளே வர முடியாது. இது ஒரு வகை. எப்பொழுதுமே இந்த சுவரை வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் கிழக்கு சுவரையும் வடக்கு சுவரையும் எக்காரணம் கொண்டும் பாதுகாப்பு செய்கிறேன் என்று சொல்லி உயரப்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் உயரப்படுத்துகிற பொழுது நம்ம பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் வேணால் பலமாக இருக்கும். ஆனால் அகம்புறம் என்று சொல்லக்கூடிய அகம் என்று சொன்னால் உறவுகள், புறம் என்று சொன்னால் பணம், இந்த 2 நிகழ்வுகளில் ஒரு இல்லத்தில் நிச்சயமாக பாதிப்பை கொடுக்குற நிகழ்வு என்பது இருக்கும். இதை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எப்பொழுதுமே தாய் சோறும் தந்தை சோறும் எந்த இடத்திலும் இணையக்கூடாது. அப்படி இணைகிற பொழுது வேறு ஏதாவது இணையலாமான்னு சொன்னால், வேறு ஏதாவது தவறுகள் இருக்கின்ற இடத்துல, ஒரு தெற்கு புறத்துலையோ மேற்கு புறத்துலையோ தவறுகள் இருக்கின்ற பொழுது அந்த இடங்களில் மட்டும் ஒரு சில நேரங்களில் அந்த தடுப்பு இணைத்து கொள்ளலாமே தவிர, நன்றாக இருக்கக்கூடிய இல்லங்களில், சரியாக இருக்கக்கூடிய அமைப்புள்ள இடங்களில் தாய் சோறையும் தந்தை சோறும் இணைக்க வேண்டாம். இதை கவனத்தில் கொண்டு வாஸ்துவின் ரீதியாக செயல்படுத்தினாலும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.